சார் அடுத்தது கடகராசி. இந்த கடகராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்குது? அதில் 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் எப்படி சார் இருக்குது? இவங்களுக்கு 5 நெகட்டிவ் சொல்கிறத விட 10 பாசிட்டிவே சொல்லலாம். ஓ, அப்போ நெகட்டிவே இல்லை. இருக்கும், 1-2 இருக்கும். இந்த 10 கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே இல்லை உங்களுக்கு. ஆமாம், ஏன்னா ராசிலேயே குரு உட்காந்துருக்காரு. இவங்க ராசியில் குரு உட்காந்துருக்கிறதுனால எல்லாரையும் கட்டி அரவணைச்சு போகக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் இவங்க பேசுறது எல்லாரும் ரசிச்சு கேட்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையா இருந்த விஷயத்த கூட அப்படியே காத்துல தூசா தட்டிட்டு போயிடுவாங்க. வழக்குகள் இவங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை கொடுக்கும். வழக்குகள் அது எந்த வழக்கா இருந்தாலும் சரி, லீகல் பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி. அதே சமயம் இவங்களுக்கு குழந்தைகள் விஷயத்துல இவங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். என்னமோ நினச்சாங்க சார், அவர் நிறைய மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ தானே வந்தார். இன்னும் நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்கள், நிறைய நல்லதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்மோடு தான் வந்திருக்காரு. கடவுள் வழிபாடு ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்களேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை இவ்வளோ பிரபலமாக்கி அவ்வளோ ரசிகர்களை சம்பாரித்து கொடுத்துருக்கோம். நாங்கள் கொடுத்துருக்கோன்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் எங்களுக்கு. அதை விட நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் நாங்கள் பார்க்கும்போது இன்னும் என்ன கொடுக்கலாம் இவங்களுக்காக. இந்த 12 ராசி பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, 12 ராசி நேயர்களுக்குமே என்னென்ன புது புது விஷயங்களை கொண்டு வரணும், அதை விட பரிகாரங்கள், சித்தர்கள் வழிபாடுலேயே பல விதங்கள் இருக்குங்க. அந்த 12 ராசிக்கும் ஒருத்தரோட வழிபாடுகளை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். அதை நீங்களும் கமெண்ட்டில் இந்த வழிபாடெல்லாம் பண்ணி நாங்கள் நல்லா இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம், நிறைய விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கீங்கன்னு அவ்வளோ நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படி தாங்க இப்போ இன்றைக்கி ஒரு புதுமையான அருமையான உங்களுக்கான தேவையான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதான் என்னன்னு பார்க்குறீங்களா? ஆகஸ்ட் மாத பலன். இந்த ஆகஸ்ட் மாத பலனில் 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் இருக்கான் 12 ராசிக்கும். என்னடா பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் சொல்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது, நெகட்டிவான விஷயமும் இருக்குது. நெகட்டிவ் ஏன் சொல்கிறோம்? நெகட்டிவ் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக. அப்படி இருக்கா? இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? ஐயோ, அந்த 5 நெகட்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்களா? 12 ராசியும் இருங்க. இன்றைக்கி அருமையான இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் அருமையான வந்திருக்கார் ஒரு ஜோதிடர், வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் அவர்களை தான் நம்ம சந்திக்கிறோம். ஏன்னா அவர் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. இந்த 12 ராசிக்கும் அவ்வளோ பொறுமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி அவ்வளோ அழகான பரிகாரங்களோட, நிறைய வழிபாடுகளோட இந்த நெகட்டிவை எப்படி பாசிட்டிவ் ஆக்கிறதுன்னு அவ்வளோ அழகாக சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஐயாவை நீங்கள் நேரடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு உங்களுக்கு பிரியப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவர்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லுவார். பரிகாரங்களோட நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆக்கி கொடுத்து இன்றைக்கி அவர் பல ரசிகர்களை பல ரசிகர்களை அவர் சம்பாரித்து வச்சுருக்காரு. அதில் நீங்களும் ஒருத்தராக இருக்கணும் இல்லையா? வாங்க அவரை சந்திப்போம். இந்த ஆகஸ்ட் மாத பலனில் என்னதான் அந்த 12 ராசிக்கும் 5 நெகட்டிவ் 5 பாசிட்டிவ் பார்த்துடலாம். வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. ரொம்ப சூப்பரான இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்க. அப்படியா? நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பேசணுங்கிறது தான் நமக்கு இறைவன் கொடுத்துருக்கிற கட்டளை. நல்லதை பேசுவோம், மக்களுக்கு நல்லதை கொடுப்போம், அதனால் அவர்களும் சுபிக்ஷமாக இருக்கட்டும். அவ்வளோதான் சார். 12 ராசிக்கும் நல்லா இருக்கணும். அவங்க சில விஷயங்கள்லாம் பரிகாரம் பண்ணி எனக்கு இப்படிலாம் இருக்குமா, இதை போக்குறதுக்கு என்ன வழிகள் அப்படின்னு தான் நீங்கள் ஜோதிடர்கள்லாம் நீங்கள்லாம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி தானே இல்லையா? அதனால தான் நம்ம ஒன்று ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்துட்ருக்கோம். அவங்களுக்காக தான் கொண்டு வந்து சேர்க்குறோம். சார் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு பதிவு சார். ஆகஸ்ட் மாத பலன். இதில் 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் இருக்குதுன்னு நீங்கள் தான் சொன்னீங்க.
கண்டிப்பா. அந்த 12 ராசிக்கும் என்னதான் அப்படி அந்த 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ், 5 நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் சொன்னீங்கன்னா பாசிட்டிவ் அடுத்த சொல்லிடலாமா? எப்படி நீங்க சொல்லுங்க. அது ரெண்டையுமே சேர்த்து சொல்லுவோம். 2 சேர்த்து பாசிட்டிவ் சொல்லுவோம், நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் கொடுத்துருவோம். ஏன்னா முதல்ல வந்து பாசிட்டிவ் அடி வாங்குறதுக்கு தயாராயிடுவோம், அப்புறம் அடி வாங்கிப்போம். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவேன் அப்படின்ற மாதிரி. வேணாங்க, அப்படிலாம் அடிக்கலாம் மாட்டாங்க. அழகா சொல்றாரு ஐயா. ஏன்னா இந்த இப்போ வந்து ஜூலைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயங்கள் வர ஆரம்பிச்சிடுது. நல்லதையே பேசுவோம், கொஞ்சம் எச்சரிக்கையும் சேர்த்து கொடுப்போம். இவ்வளவுதான் விஷயம். உங்களை உஷார்படுத்துறோம், நீங்க எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பதிவு. வாங்க, அவரை சந்திச்சு நிறைய விஷயங்களை அப்படியே அள்ளி உங்களுக்கு கொடுக்குறோம். கண்டிப்பா சார். அடுத்தது கடகராசி. இந்த கடகராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்குது? அதில் 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் எப்படி சார் இருக்குது? இவங்களுக்கு 5 நெகட்டிவ் சொல்கிறத விட 10 பாசிட்டிவே சொல்லணும். ஓ, அப்போ நெகட்டிவே இல்லை. இருக்கும், 1 2 இருக்கும். இந்த 10 கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே இல்லை உங்களுக்கு. ஆமாம். ஏன்னா ராசிலேயே குரு உக்காந்துருக்காரு. இவங்க ராசியில் குரு உக்காந்து இருக்கிறதுனால எல்லாரையும் கட்டி அரவணைச்சு போகக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் இவங்க பேசுறது எல்லாரும் ரசிச்சு கேட்பாங்க. எல்லாரும் இவங்க சொல்றத வந்து சரி குருஜி சரி குருஜி. அதான் சார், கடகராசி ஆளுங்களே இப்ப பிடிச்சிடுது மக்களுக்கு எல்லாருக்குமே. கடகராசியை பொறுத்த வரைக்கும் கெட்டவனை கூட நல்லவனா மாத்திடுவாங்க. அதான் கரெக்ட். கெட்டவனை கூட நல்லவனா மாத்திடுவாங்க. இவங்களுக்கு பதவி தேடி வரும். இவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையா இருந்த விஷயத்த கூட அப்படியே காத்துல தூசா தட்டிட்டு போயிடுவாங்க. வழக்குகள் இவங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை கொடுக்கும். வழக்குகள் அது எந்த வழக்கா இருந்தாலும் சரி, லீகல் பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி. அதே சமயம் இவங்களுக்கு குழந்தைகள் விஷயத்துல இவங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். குழந்தை பாக்கியம் ஏற்படலாம், இல்ல குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்துல வெற்றிகள் கிடைக்கும். மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இந்த ராசி குழந்தைகள் தங்களுடைய படிப்புக்காக வெற்றி வாகை சூடி வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்களால், இந்த குழந்தைகளால் அப்பாவுக்கு நல்ல நேரம், குழந்தைகளால் அப்பாவுக்கு நல்ல நேரம், அப்பாவால குழந்தைக்கு நல்ல நேரம். ஸோ பிரிந்திருக்கும் குடும்பம் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயம் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு மேன்மேலும் பதவிகள் தேடி வரக்கூடிய நேரம். ஸோ அதான் சொல்றேன், கடகராசிக்கு 10 நல்லது சொல்லிடலாம், கெட்டது சொல்றது கஷ்டம், தேடணும், ஒண்ணுமே இல்லை. ஆனா அவங்க அப்பவும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னமோப்பா நீ சொல்ற, எனக்கு ஒன்றும் நல்லது நடக்கலையே அப்படிம்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு சிலர், ஆமா, இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரே வருதுன்னா, எங்க போனாலும் எனக்கு என்ன அப்படின்னு கொஞ்சம் வந்து உக்காந்துருவாங்க. என் வீட்டுக்கு வந்து உட்காரணும், வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துடணும். எங்க ஊர் சுத்தினாலும் சரி, உலகமே சுத்தினாலும் இவங்க வீட்டில் வந்து உட்காரணும்னு நினைப்பாங்க. அந்த எண்ணத்தை விட்டுட்டு, இதுதான் அவங்களுக்கு உண்டான நெகட்டிவ், இந்த எண்ணத்தை, இதுதான் நெகட்டிவான எண்ணம், இதை விட்டுட்டு என்னுடைய கடமைக்காக நான் வெளியில போறேன், அதுல நான் ஜெயிக்காம வரமாட்டேன், புரிய வைக்கணும். அதை பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். 2ஆம் இடத்துக்கு சூரியன் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேல பயிற்சி ஆகிறாரு. அதனால குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள், லீகல் பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். பண விவகாரங்கள்ல இவங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய நேரம். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி வலுவா இருக்காரு. ஸோ இவங்க பேச்சுக்கு எல்லாருமே அமாசாமி போட வேண்டிய நேரம். ஸோ இந்த மாதம் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. வருமானத்தில் தடை இருக்காது. தொழில் விஷயத்தில் மெயினாக இதில் நல்ல விஷயம் என்னன்னா, 5-10 கோடி அதிபதியான செவ்வாய் வந்து சனி பார்வை விட்டு விலகிறார். இவங்களுடைய விரயஸ்தானத்துக்கு வரார். ஸோ படிப்புக்காக வெளியில போகிறதுக்கான நேரம், புதிய பதவியை தேடி வெளியில போகிறதுக்கான நேரம். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரங்களுக்கு, அரசியல் இருக்கிறவங்களுக்கு வெளியூர்லேயோ வெளிநாட்டுக்கோ போகிறதுக்கான நேரம் வரும். ஸோ பதவி தேடி வரும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும், இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டு அதிபதி 12க்கு வராரு, 10ஆம் வீட்டு அதிபதி 12க்கு வராரு. வேலை விஷயமா வெளியில போவாங்க, வேலைக்காகவும் வெளியூர் டிராவல் இருக்கு. சிலர் சுய தொழில் செய்பவர்கள், சொந்த தொழிலுக்காக நல்ல நண்பர்கள் கிடைக்கிறாங்க. எனக்கு வந்து வலுவா 4 பேர் இருந்தா போதும், நான் எப்பேற்பட்ட பிரச்சனையை சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க இறங்கினாங்கன்னா புதிய புதிய தொழில் துவங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் இவங்களால பல பேர் புதிய தொழில் துவங்குவாங்க.
நம்ம சிஎம் ஆயிருக்காரு. ஆமாம். அவருக்கும் நேரம் நல்லா இருக்கு. மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பல வெற்றிகளை தரக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த கடகராசிக்கு இருக்கு. என்னமோ நினச்சாங்க சார், அவர் நிறைய மாற்றத்தை கொண்டு வந்துட்டுருக்காரு. இப்போ தானே வந்தார். இன்னும் நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்கள், நிறைய நல்லதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்மோடு தான் வந்திருக்காரு. கடவுள் வழிபாடு ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்களேன். கண்டிப்பாக இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு காளி வழிபாடு சிறப்பு. என்ன ருத்ர காளி, அதுலேயும் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய காளி. சிதம்பரத்தில் வந்து 2 தெய்வம் உண்டு. ஒன்று நடராஜர், இன்னொன்று காளி. அங்கே வந்து காளிக்கும் சிவனுக்கும் நடராஜருக்கும் டான்ஸ் போட்டி வந்து அதில் ஜெயிச்ச காளி வந்து வெட்கத்தில் நாணி நிற்போம். ஓ, அந்த காளியை வழிபடுவது சிறப்பு. சூப்பர். அதாவது அதே சிதம்பரம் கோயில் உள்ளே இருக்கா? ஆமாம். ஓ, அதுவும் கோயிலுக்கு பின்னாடி ஒரு காளி கோயில் இருக்கு. பின்னாடி ஒரு காளி கோயில். அதாவது அங்கே என்ன அப்படின்னா, காளிக்கும் சிவனுக்கும் நடராஜருக்கும் போட்டி. ஓ, யார் சிறந்த ஆடல் அரசன், ஆடல் வல்லான் அப்படின்ட்டு. அங்கே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது சிவனுடைய காது தோடு கீழே விழுந்துடும். அவர் வந்து அந்த அவரோட கால் கட்டவர்களால் அதை எடுத்து காதில் மாட்டிப்பார். ஸோ அந்த கால் வந்து இப்படி போகும்போது பெண்மைக்குண்டான நாணத்தோட காளி வந்து அடங்கி நிற்போம். அங்கே வந்து திறமை இல்லைன்னு கிடையாது. இதை எடுத்துக்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்து நாணத்தில் நின்னது வந்து காளியுடைய பெண்மையை கொச்சைப்படுத்துகிறாங்கன்ட்டு. எந்த தெய்வமும் பெண்மையை கொச்சைப்படுத்தாது. அந்த இடத்துல காளி ஏன் நின்னான்னா, பெண்மையின் அடையாளமே நாணம் தான். ஆனால் இந்த காலத்தில் பெண்களுக்கு வந்து அந்த நாணம் குறைஞ்சிட்டு வருது. அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க சார். நாணமா அப்படின்னா வெட்கமா அப்படின்னா என்னதுன்னு கேட்குறாங்க இப்போ உள்ள பொம்பளை குழந்தை. அதனால அங்கே நின்னாலே தவிர ஒரு சபையில் ஒரு பெண் காலை தூக்கி ஆடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. சாஸ்திரம் வந்து எது நல்லதோ, அதாவது மக்களுக்கு எது நல்லதோ அதை தான் சொல்லும். அந்த இடத்துல சிவன் காலை தூக்கி ஆடினதுனால அந்த இடத்துல காளி வந்து வெட்கி நின்னதுனால தோல்விதானே தவிர திறமை இல்லாமல் இல்லை. ஆமாம், உண்மைதான். ஸோ திறமை வந்து எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் அந்த சிவன் இருக்கும். ஒரு பதிவு தாங்க இந்த கடகராசிக்கு ஆகஸ்ட் மாதத்தில் 5 நெகட்டிவ் 5 பாசிட்டிவ்னு கேட்டால் இல்லை 10மே பாசிட்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, அமோகமாக இருக்குது கடகராசி. ரொம்ப அருமையான பதிவுகளை கொடுத்துருக்கீங்க சார். கண்டிப்பாக இந்த ராசிக்கு இவ்வளோ அற்புதமாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி கோவில் வழிபாடுகளோடு அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ அழகாக சொல்லிகிட்ருக்கீங்க. சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லணும். நன்றி சார், ரொம்ப சந்தோஷம். இந்த தெய்வ வழிபாடை பண்ணுறதுனால மக்களுடைய மனோதிடம் அதிகரிக்கும். கஷ்டம் போகாது. கஷ்டத்தை அனுபவிச்சிடணும். ஏன்னா இல்லை அப்படின்னா திருப்பி ஒரு பிறப்பு வந்து இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கணும். ஆமாம், அதுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கலாம். ஆனால் அந்த கஷ்டத்தை எதிர்கொள்றதுக்கான மன தைரியத்தை தெய்வ வழிபாடு தான் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து பரிகாரம்னு சொல்கிறத விட தெய்வ வழிபாட்டோடு செய்த பரிகாரம். கண்டிப்பாக சார். அதனால் இந்த வருஷம் இந்த ஆகஸ்ட் மாதம் எல்லாருக்கும் நல்லது நிறையா இருக்குது. கூடவே கொஞ்சம் சங்கடங்களும் இருக்குது. அந்த சங்கடத்தை எப்படி எதிர்கொள்ளணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நன்மைகள் அதிகரிக்கும். குறிப்பாக முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க ஜாதகத்தை பார்த்து அந்த லக்னத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட கற்களை போடணும். ராசி கல் கிடையாது. ராசிக்கு கல் போடக்கூடாது. ராசிக்கு கல் போட்டால் தசாபக்தி மாறும் பொழுது கஷ்டங்கள் ஜாஸ்தி ஆகும். அதுக்கு லக்னத்துக்கு யோகாதிபதி கல் போட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் தைரியமாக நிற்போம். நீங்கள் அந்த கல்லெல்லாம் சொல்வீங்களா சார் ஜாதகம் பார்த்து? கண்டிப்பாக. அதுதான் இது ரொம்ப இன்ஃபேக்ட் நிறைய பேசணும். அதுக்கப்புறமா பேசுவோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அவங்களுக்கு அந்த கற்களை கொண்டும் நன்மைகளை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பிரார்த்தனை. அதனால் அனைவருக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கணும். நிறைய பேர் வந்து ராசிக்கல் தான் சார் சொல்லியிருக்காங்க. ஆமாம். ஆனால் நீங்கள் தான் வந்து லக்னத்தில் இருந்து அதிர்ஷ்டக்கல். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சார். நான் கேட்கும்போது லக்னம் பார்த்து அதிர்ஷ்டக்கல்
அது நீங்கள் ஐயாக்கிட்டே கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க என்ன கல் போடணும் அப்படின்னு 12 ராசிக்கும் தெரிஞ்சு போடுங்க. தெரியாமல் எதையாவது போட்டுட்டு கஷ்டமாக்கிட்டு ஐயோ இந்த கல்லை போட்டேன் அதுலேருந்து எனக்கு நல்லா இல்லை நீங்கள் சொல்கிறத விட ஜாதகம் பார்த்து அதிர்ஷ்ட கல்லை வாங்கி போடுங்க. அதிர்ஷ்டம் தானே வேணும் நம்ம இப்போதைக்கு. நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான 12 ராசிக்கும் அவ்வளோ அழகாக ஆகஸ்ட் மாதத்தில் இந்த 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ். நெகட்டிவ் என்னங்க பெரிய நெகட்டிவ் எல்லாம் தாண்டி ஒரு வழிபாடு இருக்குது. தெய்வ வழிபாடை பண்ணால் எல்லா நெகட்டிவ்லேருந்தும் நம்மளே பாசிட்டிவ் ஆகலாம் அப்படின்னு வந்து நம்ம பிரகாஷ் நரசிம்மன் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. அதை விட இப்போ ஒரு புதுசாக அவர்கிட்ட நான் கேட்ட விஷயம் என்னென்னா, நம்மளாம் ராசிக்கல்லுன்னு தான் பார்த்துருக்கோம். அவர் அதிர்ஷ்டக்கல் அப்படிங்கிறாரு. இது கேட்கும்போதே அப்படியே ஆனந்தமாக இருக்குது சார். காதில் அதிர்ஷ்டம் வந்து அப்படி கொட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். உங்களுக்கும் வந்திருக்கும். நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கணும், எனக்கும் அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டக்கல் வேணும், லக்கணத்தை பார்த்து அதிர்ஷ்டக்கல் வேணும்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது என் காதில் வந்து விழுது. வீடியோலேருந்து நம்பர் எடுங்க. நம்ம பிரகாஷ் நரசிம்மன் ஐயா அவர்களோட அப்பாயின்மெண்ட்டை வாங்குங்க. நேராக போங்க, ஜாதகத்தை பாருங்கள். உங்களுக்கான அதிர்ஷ்டக்கல்லை போட்டு அமோகமாக வெற்றியோட இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சக்ஸஸாக ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. தேங்க்யூ.